என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தியான டேஸ்ட்டான சுசியம் தாங்க பண்ணியிருக்கிறோம். சும்மா செம்ம டேஸ்ட்டாக பண்ணி அசத்தியிருக்கேங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு கிளாஸ்க்கு பாசிப்பயிறு எடுத்திருக்கேங்க. இந்த பாசிப்பருப்பில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குங்க. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு வாரத்தில் 2 நாளைக்கு இந்த மாதிரி பாசிப்பருப்பில் ஏதாவது ரெசிபி செஞ்சு கொடுங்க, இல்லை அவிச்சு கூட தாளித்து கொடுங்க. அவ்வளோ சத்து இருக்குங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பை ஒரு கடாய்க்கு மாற்றிக்கிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு வேகப்படும் போது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் நம்மளுக்கு. அதுக்கு தான் நம்ம வறுத்துட்டு வேகப்பட போகிறோம். இப்போ பாருங்கள், நான் பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாங்க. இங்கே பாருங்கள், நான் கழுவிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம 1 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்தோம். இதுக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ குக்கரை மூடிட்டு இது ஒரு 4 விசிலுக்கு வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாசிப்பருப்பு ஒரு 4லேருந்து ஒரு 5 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், அடியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, கீழே பிடிக்காமையும் கரெக்டான அளவில் நம்ம தண்ணி வச்சுருக்குறோம். செம்மையாக வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கரண்டியை வச்சேவும் ரொம்பவும் மசிச்சு விட வேண்டாம். இந்த அளவுக்கு மசிச்சு விட்டுக்கிட்டால் போதும். இப்போ இந்த வேக வச்ச பாசிப்பருப்பை ஒரு கடாய்க்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கூடவே நம்ம 1 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்தோம். இதுக்கு 1.25 கிளாஸ் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இப்போ நாட்டு சர்க்கரையை அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் இருந்துச்சுன்னா வெல்லத்தை 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாசிப்பருப்பில் நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி, இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நாட்டு சர்க்கரையேவும் நம்ம அடுப்பில் வைக்க வைக்க நல்லா மெல்ட் ஆகி வந்துருங்க. பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்குது. இந்தளவுக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் ஒரு 1/2 மூடி தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தேங்காய் பூவையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் பூ சேர்க்கும் போது சீக்கிரமாகவே நம்மளுக்கு கெட்டியாக வந்துடும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கலந்து விட்டால் போதும். பாருங்கள், சரியான பக்குவத்துக்கு இப்போ வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கிற போகிறோம். இதுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம் இருக்குங்க. இது கூடவே 3 ஸ்பூனுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். நல்லா மொறுன்னு வரும் இந்த மாதிரி அரிசி மாவு சேர்க்கும் போது. சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாவை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நான் எப்பயும் சொல்கிறது போல தாங்க, முதையே அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. பாருங்கள், மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்தோம்னா நல்லா ஒரு கோட்டிங் நல்லா தெரியணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ பூர்ணம் நம்மளுக்கு நல்லா ஆறி வந்துருச்சுங்க. இப்போ இதை உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் லட்டு பிடிப்பேன் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நான் பிடிச்சிருக்கேங்க. நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் தான் பிடிச்சிருக்கிறேன். நல்லா பிடிச்சிட்டு எல்லா உருண்டைகளையும் நான் பிடிச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் நல்லா எண்ணெயை ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மாவுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை இந்த மாதிரி ஒரு முக்கி அப்படியே எடுத்து உள்ளே போடுங்க. பார்த்து போடுங்க, கையில் தெரிச்சிடாமல். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். நம்ம போடும் போது அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உடனே நீங்கள் திருப்பி விட்டுறாதீங்க. எல்லாமே கீழே நம்ம கரண்டியில் ஒட்டிக்கிறோம் பிறகு. அதனால் ஒரு செகண்டுக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்தா பிறகு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ எனக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். இதுபோல் நான் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், நம்மளுக்கு சுசியம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. அதே போல் டேஸ்ட்டுமே அசத்தலாக இருக்குங்க. நான் செய்யும் போதே எப்பயும் சொல்கிறது போல தான், கொஞ்சம் தான் இருக்குது. வீடியோக்காவது இதையாவது வைங்கன்னு சொன்னதுனால இது இருக்குது. செய்யும் போதே டக்குன்னு சூடோடு அப்படியே எடுத்து சாப்பிட்டாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நம்ம சேர்த்த இனிப்பு எல்லாம் கரெக்டாக சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது.
நீங்கள் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.